எங்கள் வீட்டில் வந்து ஹாய் கைஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பெருமைக்காக சொல்லலை. எங்களுக்கு கைடு எதை வாங்கணும், இதெல்லாம் என்ன யூஸ்ன்னு சொல்கிறதுக்கே ஆள் இல்லாமல் நாங்களாம் தவித்தோம். அதனால் உங்களுக்கு வந்து நான் ஒரு கைடாட்டம் இதை சொல்கிறேன். தேவைப்பட்டது வாங்கிக்கலாம், இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இது வந்து இது வந்து கபோர்டு என்ட்ரன்ஸு. இது இப்படி கண்ணாடியில் இது வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஹால் டு கிச்சனை வந்து பார்ட்டிஷன் பிரிக்கிறது. இது நல்லாயிருக்கு. வாங்கும்பொழுது எங்கள் பையன் வாங்கும்பொழுது நான் இது யூஸ் இல்லை, காசை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் இதை வந்து நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே வந்தவர். அழகாக பண்ணி கொடுத்துட்டாரு. இதை பார்ட்டிஷன் பிரித்து அப்புறம் டிவி யூனிட்டை வந்து நாங்கள் இந்த மாடிப்படி ஸ்டேர்கேஸ் அடியில் அண்டர் ஸ்டேர்கேஸ் வந்து நாங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். அதுக்கு அடியில் தான் டிவி யூனிட் வச்சுருக்கோம். டிவி யூனிட்டில் நாங்கள் வந்து அதுக்கும் கீழே படிக்கு கீழே அண்டர் ஸ்டேர்கேஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கபோர்டு அட்டம் பண்ணிட்டோம். இது ஒரு கபோர்டு. அங்கே நிறையா திங்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்க, நல்ல பீரோ மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். பண்ணியிருக்காங்க. சாரி, இது பீரோ மாதிரி இது பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாகவே அதே போலயே ஃபுல்லாகவே. இது 2 ட்ராவு. இது ஒரு ட்ராவு. இது அதுக்கு மேலே ஒரு ட்ராவு. இதெல்லாம் வந்து டோர் போட்டு. இது ஒரு டோரு, இது 2வது டோரு, இது 2 டோர். இந்த பிளாக்கில் இருக்கதான் கைப்பிடி, டோர் கைப்பிடி. பிளாக்கில் தெரியறதெல்லாம் கொஞ்சம் கலர் மேலே மாற்றணும். ஒயிட்டோ இல்லை க்ரீனோ மாற்றணும். ஒரே எல்லோயிஷாக இருக்குது. அதில் இருக்கு. இந்த படிக்கு கீழே யூஸ்ஃபுல்லாக ஆக்கிட்டோம். இதெல்லாம் நிறைய பீரோ, இந்த இது பெட்ஷீட்டு, பில்லோ கவரு, இது எங்கள் பேரனோட புக்ஸு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த கபோர்டு யூஸ் பண்ணிட்டோம். இந்த கபோர்டு வந்து அவனோட விளையாட்டு பொருள்கள் வைக்கிறதுக்கு இந்த கபோர்டு. இந்த எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு வீட்டில் இன்னும் ஏதாவது வந்துகிட்டே இருக்குது, அங்கங்கே தடுமாற வேண்டியதாக இருக்குது. அதனால் எலக்ட்ரிஷியன் ஒர்க்ஸுக்குள்ள பொருட்கள், எலக்ட்ரிக் பொருட்கள், பைப்பு, அது இது ஃபேனுக்கு ராடு என்னென்னவோ அதெல்லாம் சுவிட்சு இதெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே உள்ள ட்ராவில் ஃபைல்ஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃபைலு கூட எல்லாம் சோப்பு கிப்பு இது மாதிரி ஏதோ கூட வச்சுருக்காங்க. அந்த சோப்பு பேஸ்ட்டு எல்லாம் வச்சுருக்கோம். வந்து இந்த இடத்த வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். அது சும்மா இருந்தால் குழந்தைங்க உள்ளே போய் கூட இந்த இடம்லாம் இந்த படி கூராக இருக்குது பாருங்க, இந்த இடத்துல போய் இடிச்சுக்குதுங்க நிறைய இடத்துல. அது இல்லாமல் இது மாதிரி வச்சுட்டோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வச்சுருக்கோம். அதெல்லாம் நல்லபடியாக. வீடு கொஞ்சம் அப்படி இப்படி தான் பொம்மையெல்லாம் கிடக்கும். பாப்பா ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறாளா, இன்னும் எடுத்து வைக்க முடியல எங்களுக்கு. பாருங்கள், இது கூட நான் முன்னாடி போட்டேன். இது பாருங்கள், இது நல்லாயிருக்கும். இது நிறைய கலர்ஸ் மாற்றிக்கலாம். இது பார்க்கும்பொழுதே உங்களுக்கு கலர் மாறும். இப்போ ப்ளூவாக இருக்கா, ப்ளூ கலராக இருக்குது. இப்படி கலர் மாறிட்டு இருக்கும். இப்போ பர்பிள் வருது, அடுத்தது பிங்க்கு வரும்னு நினைக்கிறேன். இது நாங்கள் மாடியிலேருந்து பொருட்கள் எடுக்கிறதுக்காக இது வச்சுருக்கோம். ஏறி போக முடியல அப்படிங்கிறதுக்காக ஒரு கயிறு கட்டி தொங்க விட்ருக்கோம். அதில் ஏதாவது மாடிக்கு எடுத்துகிட்டு போனால் அதில் நாங்கள் போட்டுருவோம். இப்போ க்ரீன் ஆகிட்டு பாருங்கள் அந்த லைட்டு.
நிறைய கலர்ஸ் மாறுறதும் இருக்குது, ஒரே கலராக வச்சுக்கிறதும் இருக்குது. இதுதான் எங்களோட இது டிவி யூனிட்டு, கபோர்டு ப்ளஸ் டிவி யூனிட். ஓகே, குட் நைட்.